இன்றைக்கி மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மாங்காயை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 5 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 6 7 பூண்டு பல், 6 7 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டியில். நல்லா இது போல் ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்சிக்குங்க. இதில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தான் விட்டு அரைக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாயை உடச்சிட்டு சேர்த்துங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சுட சுட இட்லி கூடயும் சாப்பிட்லாம், சூடான சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும்.